அனைவருக்கும் வணக்கம். கிஷோர் ஆக்ஸில் இருந்து நான் உங்கள் கிஷோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோலயே உங்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன், இந்தியாவுடைய டாப் ஆடியோ ஃபைல் ரிட்டெய்லரான ஹெட்ஃபோன் ஜோன்ல இருந்து நமக்கு சில ஆடியோ ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூக்காக வேண்டி வந்திருந்தது. அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூ தான் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிஷோர் ஆக்ஸுக்கு உங்களை ஆதரவினை தாருங்க. வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம எந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூல பார்க்க போறோம்னா, டிடி ஹைஃபை கூட ஹெட்ஃபோன் ஜோன் இணைந்து உருவாக்கி இருக்கிற IEM கேஸை பத்தி தான் நாம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இதுதான் அந்த IEM கேஸ். இந்த IEM கேஸ் வந்து அவங்க மெட்டல்ல பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. இதுல தான் நாங்க அவங்க நமக்கு ரிவ்யூக்காக வேண்டி அனுப்பிச்சிருந்த கிவி இயர்ஸ், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜோன் இணைந்து கொலாபரேஷன்ல உருவாக்கி இருந்த கேடன்ஸ் IEM வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால இதுக்குள்ள IEM வச்சு நான் யூஸ் பண்ணும்போது IEMக்கு எந்த வித டேமேஜும் வரல. உள்ளுக்கு வந்து இதே மாதிரி அவங்க துணி வச்சிருக்கிறாங்க. அதனால IEMல வந்து கிராச்சஸ் ஆகிறது எல்லாமே வந்து ப்ரிவென்ட் ஆகுது. ஸ்கிராட்ச் இல்லாம நீட்டா அப்படியே இருக்குது. உங்களுக்கு இந்த IEM தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கி நீங்களும் உங்க IEM சேஃபா வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, கிவி இயர்ஸ் கூட ஹெட்ஃபோன் ஜோன் இணைந்து உருவாக்கி இருக்கிற கிவி இயர்ஸ் கேடன்ஸா IEM பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் அவங்க நமக்காக வேண்டி அனுப்பிச்சிருந்த மெயின் ப்ராடக்ட். வாங்க இப்போ நம்ம அதுக்கான ரிவ்யூவை பார்க்கலாம். பாத்தீங்களா, இதுதான் கிவி இயர் கேடன்ஸா ஹெட்ஃபோன் ஜோன் கொலாபரேஷன்ல உருவாக்குனது. இதுல பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜோனோட லோகோ இருக்கும். இதுதான் வந்து ரைட் சைடுக்கான IEM. கிவி இயர்ஸ் போட்டிருக்கிறது வந்து லெஃப்ட் சைடுக்கான IEM. நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா எல்லுன்னு போட்டிருப்பாங்க. எல்லுனா லெஃப்ட் சைடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ன்னு போட்டிருப்பாங்க. ஆர்னா ரைட் சைடு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கரெக்டா வந்து IEM இந்த IEM கேபிள் கூட நம்ம ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இந்த IEM வந்து நான் பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் 12 டேஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல இந்த IEM எனக்கு எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த IEMல மெயினா வந்து என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பெரிலியம் டிரைவரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 10mm பெரிலியம் டிரைவர். பெரிலியம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹார்டான மெட்டீரியல், அதே நேரத்துல வந்து ரொம்ப தின்னாவும் இருக்கும். இந்த பெரிலியம் டைனமிக் டிரைவரை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கனால என்ன அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்கன்னா, மிட் அண்ட் ட்ரிபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இது ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ங்கிறதுனால இதுல வந்து டிஸ்டார்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால ஆடியோவை வந்து கிறிஸ்டல் கிளியரா நம்மளால கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். அது போக இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸான IEM. ரொம்ப நேரம் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு இந்த IEM யூஸ் பண்ணும்போது காதுல வந்து எந்தவித வலியோ இல்லாட்டி ஒரு அன்கம்ஃபர்டபுளோ எனக்கு வந்து ஏற்படல. நான் யூஸ் பண்ணதுல இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான IEM இருக்குது. பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இதை வந்து அவங்க ரெசின் மெட்டீரியல்ல உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால காதுக்கு வந்து அவுட்டர் ஏரியால வந்து எந்தவித அரிப்போ டேமேஜோ வந்து நமக்கு ஏற்படுறது இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த IEM கேடன்ஸா IEMல வந்து அவங்க வந்து பாஸை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல கேட்கும் போது பாட்ல எக்ஸாக்டா எந்தெந்த ஏரியாலாம் வந்து பாஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பாஸ் வந்து ரொம்பவே நமக்கு கிளியரா இருக்குது. இதுல வந்து இளையராஜா பாட்டெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிட், அதுக்கப்புறம் அந்த சிங்கரோட வாய்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியரா இருக்குது. ட்ரிபிளுமே ரொம்ப சூப்பரா இருக்குது. ரொம்ப ஹார்ஷா காதுல கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ட்ரிபிள் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு வந்து இந்த IEM பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குது. நார்மலா வந்து சில IEMஸ்ல கேட்கும்போது எல்லா சவுண்டுமே வந்து நமக்கு காது பக்கத்துல அப்படியே கேட்கற மாதிரி இருக்கும். அட் அ டைம் கேட்கற மாதிரி இருக்கும். இந்த IEMல நான் கேட்டு பார்த்ததுல எப்படி இருக்குன்னா, சவுண்ட் ஸ்டேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவங்க எந்தெந்த சைட்ல யூஸ் பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டூடியோல வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேட்குது.
இந்த இடத்துல ட்ரம் சவுண்ட் கேட்குதுன்னா இந்த இடத்துல தான் ட்ரம் சவுண்ட் கேட்குது. இங்க ஒரு கிட்டார் சவுண்ட் ஒரு வயலின் சவுண்ட் கேட்கணும், அந்த இடத்துல கேட்குற மாதிரி இருக்குது. வோக்கல் வந்து சென்ட்ரல்ல இருந்து சிங்கர்ஸ் பாடுற கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமே இந்த சவுண்ட் மூவ்மெண்ட் வந்து லெஃப்ட் ஐஎம்ல இருந்து ரைட் ஐஎம்கோ இல்லாட்டி ரைட் ஐஎம்ல இருந்து லெஃப்ட் ஐஎம்கோ போகும்போது அதோட மூவ்மெண்ட் வந்து நம்மளால நல்லபடியா உணர முடியுது. இந்த ஐஎம்ல நான் வந்து சில விஷயம் இன்னும் அடிஷ்னலா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றது என்னென்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐஎம் கேபிள்ல வந்து நமக்கு மைக் இல்லை. இது டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லை. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மைக் இருக்கிற மாதிரி ஐஎம் கேபிளை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன ஐஎம் கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 0.78 mm 2-pin டிட்டாச்சபிள் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு மைக் இருக்கிற மாதிரி வேணும்னா அதே மாதிரி 0.78 mm 2-pin டிட்டாச்சபிள் கேபிள் மைக்கோட வாங்கி நாம இந்த ஐஎம்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இதுல வந்து அவங்க டிசைன் வந்து எப்படின்னா ஒரு ஹேண்ட் பெயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன் சைடு வந்து கேவியர்ஸ் அவங்களுடைய லோகோ இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜோன் அவங்களுடைய லோகோ இருக்குது. இதை காதில் அணிஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது, வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆடியோ குவாலிட்டியுமே வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ரொம்ப நேரம் பாட்டு கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஐஎம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு காதுக்கு வந்து எந்தவித அன்கம்ஃபர்டபுளும் இருக்காது. லாங் செஷனுக்கு இது வந்து சூட்டபிளான ஐஎம். ஆடியோ குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடுன்னு சொல்ல முடியாது, பட் வந்து லவுடாக தான் இருக்குது. பட் சில ஐஎம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால வந்து நம்மளுடைய காதுக்கு வந்து அவ்வளோவா ஆடியோனால ஏற்படுற டேமேஜ் ஏற்படாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஐஎம் இந்த கிவியருக்கு அப்புறம் ஹெட்ஃபோன் ஜோன் இணைந்து உருவாக்கியிருக்கிற இந்த கேடன்ஸ் ஐஎம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் லிங்கை வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஐஎம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐஎம் வந்து நீங்கள் நார்மல் டைப் சி டு 3.5 mm ஜாக்கில் கேட்குறத விட அவங்களுடைய அதாவது ஹெட்ஃபோன் ஜோனுடைய டிடி ஹைஃபை அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜோன் கொலாபரேஷனில் உருவாக்கி இருக்கிற இந்த டிஏசி அதாவது இந்த டேக் டாங்கில் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆடியோ வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாங்ஸில் உள்ள மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளால நல்லபடியாக கேட்டு ரசிக்க முடியுது. நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆடியோ ஃபைல் செட்டப் வந்து எதிர்பார்க்குறீங்க, அதுவும் பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த கிவியர்ஸ் அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜோன் அவங்களுடைய கொலாபரேஷனில் உருவாக்கி இருக்கிற இந்த கேடன்ஸாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது கூட ஹை குவாலிட்டி ஆடியோவை கேட்கறதுக்கு டிடி ஹைஃபை அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜோன் அவங்க கொலாபரேஷனில் உருவாக்கி இருக்கிற இந்த டாங்கிலுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆடியோ ஃபைல் செட்டப் உங்களுக்கு பட்ஜெட்லேயே கிடைக்கும். ஹெட்ஃபோன் ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த கேடன்ஸா ஐஎம் வந்து யாருக்கானதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஆடியோ ஃபைலாக இருக்கிறீங்க, அதாவது ஒரு கம்மி விலை ஐஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த லெவல் ஹை குவாலிட்டியான ஆடியோஸ்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான விலையில அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆடியோ ஃபைல் ப்ராடக்டாக உங்களுக்கு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தவரில் எனக்கு அப்படிதான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கம்மியான விலை ஐஎம் கம்பேர் பண்ணும்போது இந்த கிவியர்ஸ் அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜோன் அவங்களோட கொலாபரேஷனில் உருவாக்கி இருக்கிற இந்த கேடன்ஸா ஐஎம் வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. என்னால் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸாக வந்து கம்மி விலை ஐஎம்ல இருந்து இதில் பார்க்க முடியுது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உள்ள ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரை நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவினை தாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான எல்லா லிங்க்குமே வந்து நம்மளுடைய சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நல்ல தரமான ஆடியோவை கேளுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு அனுப்பிச்சு வச்ச ஹெட்ஃபோன் ஜோனுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவுடன் வந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர். நன்றி, வணக்கம்.